கொண்ட பற்றினால வெறுமன சுவிசேஷம் மாத்திரமல்ல, அதோடு கூட இந்த ஜனங்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக என்ன அனுப்புனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜம்பம் பேசிட்டு இருக்கிறான். இங்கேயும் இவங்க ஸ்தோத்திரம் யாரு, ஒரு தெரசா, அன்னை தெரசா மட்டும் தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்யலை அப்படின்னு சொல்லி தங்களுடைய மதத்தில் இருக்கிற ஒருத்தரை சொல்லி அவரும் எல்லாவற்றையும் விட்டுட்டு செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே ஊழியம் செய்தது ஜனங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து எல்லா காரியங்களும் செய்தது 90% வெளியேந்து வந்தவங்க மிஷினரிகள். வெளியேந்து வந்தவொடனே எதை சொல்றேன்னா, வெளிநாட்டுக்காரனை நான் வந்து மகிமைப்படுத்தி சொல்லலை, இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பால், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பினால் இங்க வந்தான். வந்து அறியாத ஜனங்களை, அவர்களை நம்ம வந்து கல்ச்சர்லெஸ்ஸா இருக்கிறவங்களை கல்ச்சர்ஃபுல்லான பீப்புளா மாற்றணும். இப்படி நிறைய காரியங்கள் ஒரு தரிசனத்தோடு வந்தான். வந்து இயேசுவையும் சொன்னா, அதோடு அவங்க வாழ்க்கை முறைகளை என்ன செய்தான், மாற்றி. அல்லேலூயா. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வசனம் எங்க போகுதோ அங்க ஒரு வெளிச்சம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். அந்த இடமே வெளிச்சமா மாறும். அல்லேலூயா. ஏன்னா வசனத்துக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வசனத்துக்கு அதான் திரும்ப திரும்ப சொல்ற, இந்த வசனத்தை முக்கியப்படுத்து. உன் வாழ்க்கையில வசனத்தை என்ன செய் முக்கியம். அப்ப அது என்ன செய்தான், இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசமான விளக்கை போல இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எப்ப இருள் வந்தாலும் அதை நினைத்துக் கொள்ளுங்க, அது அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறது, அல்லது அந்த இருளுக்கு நடுவில் ஒரு விளக்கை போல. சங்கீதக்காரன் சொல்றாரு, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு, என் பாதையே வெளிச்சமா மாறி இல்லை, என் பாதையில நான் போற. ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு, அதாவது காரிருளில் நேச தீபமே அப்படின்னு பழைய பாட்டு. எனக்கு அந்த பாட்டு சரியா தெரியாது. காரிருள் நேச தீபம்னு சொல்லி அதுல ஒரு வரி வரும், என்னன்னா, ஒரு அடி மாத்திரம் எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி. என்னது, நான் போகிற பாதை எப்படி இருக்குது, இருளா இருக்குது, அதுல எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஒரு அடி மாத்திரம் காட்டுங்க ஆண்டவரே அப்படிங்கிற விதமாக அந்த பாடலை பாடியவர் அதை எழுதியிருப்பார். அப்படி அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஃபுல்லா இருள் என்றாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சத்தை கொடுக்கிற அல்லது நம்முடைய பாதையில நம்மை தெளிவாய் நடத்துகிற இந்த வேத வசனம் இருக்கிறது. அதான் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் உண்டு. கவனித்திருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும். தீர்க்க தரிசனம் நமக்கு, தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்குது. இந்த வசனம் வந்து எப்பவுமே பைபிள்ல தீர்க்க தரிசன ஆகமங்கள் நிறைய இருக்குது. இதுல இருந்து ஏசாயால இருந்து நினைக்கிறேன், ஏசாயால இருந்து மல்கியா வரை என்னதான், இது எல்லாமே தீர்க்க தரிசன ஆகமங்கள். அது எல்லாமே அந்தந்த சமயத்துக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான். உண்மையா, அதாவது இப்போ இம்மானுவேல் அப்படின்னா ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னா, அது அந்த தீர்க்க தரிசன வசனம் அந்த நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். புரிதான சொல்றது? அந்த நாட்கள் ஒருத்தன் வந்து ஒரு மனுஷன் பிறப்பான், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று அந்த நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் ஒண்ணு. இன்னொன்று, அது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தீர்க்க தரிசன வசனங்கள்ல 2 விதமான காரியங்கள் இருக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறோம், என்னைக்கோ சொல்லப்பட்டது இன்னைக்கு எப்படி அப்படின்னா, அதனாலதான் பைபிள்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப பாருங்க இந்த இம்மானுவேல் என்ற வசனத்தை பைபிள்ல கொண்டு வந்திருக்கு பாருங்க. ஒன்னா அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெற, வாசிங்களா அந்த வசனம் 22, 23 நினைக்கிறேன். ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னால், இம்மானுவேல் என்பதற்கு என்று அர்த்தம். பாருங்க, இது வந்து எங்க சொல்லப்படுது? அடுத்த வாசிக்க தொடர்ந்து. இல்ல என்று ஏசாயா தீர்க்கதரிசி வாசிங்க. இல்லம்மா, அதை சொல்லல, இந்த இதுலயே சொல்லி மத்தேயிலே அதைத்தான் சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய்
ரைட். 22 வாசிங்கன்னா, தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எது நடந்தது, எது உரைக்கப்பட்டது அப்படின்னா, அதுல சொல்லப்பட்டிருக்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இது தீர்க்கதரிசியா உரைக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவா சொல்லப்பட்டது. ஆனா இது அந்த நாட்களில் நடந்தது. வெறுமனே மொட்டையா சொல்றது இல்லை, எப்போ நடக்க போறது மாத்திரம் தீர்க்க தரிசனமா சொல்றது இல்லை. தீர்க்க தரிசனத்துல 2 காரியம் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு அந்த நாட்கள்ல சொல்றேன், ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை எப்போ சொன்னாரோ அந்த நாட்கள்ல அப்படி ஒரு சம்பவம் உண்டு. அதுக்கப்புறம் பின் நாட்களில் என்ன செய்கிறது, அதே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதுதான் தீர்க்க தரிசன வசனங்களுடைய ஒரு மிகப்பெரிய விசேஷித்த அம்சம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் ஒருவேளை அந்த நாட்கள்ல சொல்லப்பட்டதாலும் சரி, இன்றைக்கு வர, அதனாலதான் அவர் சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு அப்படின்னு. அப்ப இந்த தீர்க்க தரிசன வசனத்தை இன்னைக்கு நாம நம்பலாமா? நம்பலாம். அல்லேலூயா. இது அவ்வப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற வெளிச்சம் தான். ஸ்தலம் இருள் தான், ஆனால் எனக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் இருள், ஆனால் எனக்கு மட்டும் எப்படி இருக்குன்னா ஒரு வெளிச்சம் போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் எகிப்து தேசம் முழுக்க என்ன ஆயிட்டான், அந்தகாரம் ஆயிட்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு வெளிச்சத்துல வாழ்ந்தார்கள். என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் தலைச்சன் பிள்ளைகள், தலைச்சன் விலங்குகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் என்ன இருந்ததா, அவர்களுக்கு அந்த அழிவு இல்லை. ஏன்னா அவர்களுடைய வாசல்கள் என்ன பூசப்பட்டிருந்தது, என்ன பூசப்பட்டிருந்தது, ஆட்டுக்குட்டியானவருடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அதுதான் பைபிள்ல பின்னாடி சொல்லப்பட்டிருப்பாங்க, நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி பொன்னியின் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம உலகத்துக்கெல்லாம் இருட்டு, ஆனா உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சம் கொடுக்க ஒன்று இருக்குது. என்னவென்றால்
ஒரு ஆளும் வாசிங்க. 16 14 16 14. கேட்டுக்கொண்டிருந்தால் பாருங்க, இதுல போட்டிருக்கு பாருங்க, முதல்ல கேட்டுக்கொண்டிருந்தால் போட்டிருக்கு. அது அடுத்து என்ன செய்கிறாளாம்? அவள் கவனிக்க தன் இருதயத்தை கொடுத்தாளாம். அப்ப கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்ள, இந்த வசனத்தை கேட்க கேட்க கேட்க, அல்லது இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, அல்லது இந்த வசனத்தோடு பழக பழக பழகதான் கவனிக்கிற இருதயம் வருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஆரம்பம் நான் எப்பவுமே பாருங்க, இந்த வேத வசனங்கள் வந்து நம்மை கவனிக்க தூண்டாது. அதாவது இப்ப நான் ஒருவேளை நான் பேசுறது வேணா நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில இந்த வசனத்தை எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய வேளையில என்ன செய்யாது, அதுல கவனம் போகாது. அப்ப என்ன செய்யணும்னா, அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிராபேக். என்னன்னா, வசனத்தை கவனிக்கிறதுல கேட்கிறோம், வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கவனித்தல் என்பது வேற. அந்த அதுல பார்க்கிறோம், அந்த லீதியால் வந்து முதல்ல என்ன செய்தால், வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், அடுத்து அவள் கவனிக்க முடியாத அவள் இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார். அப்போ இந்த வசனத்தை கேட்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யுங்க, நீங்க கவனம் செலுத்துங்க. கேட்கிறது என்பது நான் சொல்றேன், ரெண்டு காரியங்கள் சொல்றேன். கேட்கிறது என்பது ஒண்ணு, கேட்கிறது, இப்ப கேட்டிருக்கீங்க வசனம் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வசனத்தை வாசிக்கிறது. ரோமர்ல சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி வசனத்தை கேட்கிறதுனா. கேள்வி என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, அது ரெண்டு விதமான அர்த்தம் குறிக்கிறது. என்னன்னா, எப்படியாவது உள்ள போகணும், கேட்கிறது அல்லது வாசிக்கிறது. கேள்விப்படுதல், கேட்கிறது, வாசிக்கிறது. அப்போ லீதியால் இந்த கர்த்தருடைய வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கேட்க 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 தன்னுடைய இருதயத்தை அதுக்கு கேட்பதற்காக அவள் ஒப்பு கொடுக்க கவனிக்க முதல்ல மனது வராது. நீங்க கேட்க 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 தான் என்ன வரும்னா, அதுல கவனிக்க மனது வர ஆரம்பிக்கும். அந்த ஒருமனப்படுதல் அப்படிங்கிறோம்ல வசனத்துல, என்னது ஒருமனப்பட்டாதான் அற்புதம். வெறுமனை கேட்டுட்டு போறதில்ல. ஹல்லேலூயா. அப்ப கேட்டுட்டு போறவங்களுக்கு ஒரு சில வேளைகளில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, ஏதோ கிருபையினால. ஆனால் எப்பொழுது ஒருமனப்பட்டு வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கிறாரு. கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? கேட்கிறது என்ன அர்த்தம் சொல்றேன்? கேட்கிறது, இன்னொன்னு வாசிக்கிறது. இது முதல்ல நம்ம செய்யணுங்கிற. ஆனா இதுக்கு நாம மனதை செலுத்துகிறது இல்லை. நிறைய பேர் கேட்கிறதுக்கு அல்லது வாசிக்கிறதுக்கு என்ன செய்கிறது இல்லை, வசனத்தை மனசை நாம செலுத்துகிறது இல்லை. அந்த கேட்க வாசிக்க மனதை செலுத்தும் போது தான் அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கவனிக்கிற இருதயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருமனப்பட்டு அதை லீதியால் அவளுடைய இருதயம் திறந்ததான் எப்பன்னு கேட்டீங்கன்னா, அவள் கவனிக்க ஆரம்பிக்கும். கேட்க கேட்க கர்த்தர் அவளுடைய இருதயத்தை என்ன செய்கிறாரு? கவனிக்கிற இருதயமாக மாற்றுகிறார், ஒருமனப்பட்ட இருதயமாக மாற்றுகிறார். வசனத்தை கேட்கிற கவனிக்கிறதற்கு ஒருமனம். பிரியமானவர்களே, நீங்க கேட்கிறவங்களா இருக்கிறீங்க நிறைய பேர், உண்மை, அது இல்லைன்னு சொல்லலை, அது கூட இல்லை நிறைய பேர். இன்றைக்கு நாம கேட்கிற நிலைமைக்கு வருவோம். கேட்க கேட்க வாசிக்க வாசிக்க அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா, கவனிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இந்த கவனிக்கிறவர்களாய் மாறும்போது இருளுள்ள ஸ்தலத்தில் என்ன செய்கிறது? நமக்கு பிரகாசிக்கிற விளக்காய் அந்த வசனம் அப்பதான் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப லீதியாளை போல நாம் கவனிக்கிறவர்களாய், வெறுமனை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கவனிக்கிறவர்களாய். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, தீமோத்தேயுக்கு சொல்லும்போதா சொல்றார் பாருங்க, யாக்கோபுல நினைக்கிறேன், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ முதல்ல கேட்கிறது, கவனிக்கிறது, அடுத்து செய்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல கவனிக்க ஆரம்பிங்க. கேட்டீங்கன்னா கவனிப்பீங்க, கவனிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒருமனப்பட்ட வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிங்க, நீங்க அதை அதிகமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வாசிங்க. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, முதல்ல கவனிங்க வசனத்தை, அடுத்து நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க
பயன்படுத்துங்க, அதன்படி செய்யுங்க. யாக்கோபு சொல்லும்போது சொல்றாருல, விசுவாசம் என்பது அது கிரியையை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிறார். இப்ப வசனத்தை கேட்கிறதோட நாம நிப்பாட்டி விடுகிறோம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அங்கதான் அற்புதங்கள் நடக்குது. அங்கதான் தேவன் நம்மை கொண்டு செல்லக்கூடிய பாதைக்கான ஒரு அஸ்திபாரம் உருவாகிறது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. செய்ய ஆரம்பிக்கும் போது எலியாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்க 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவன் நான் சொல்றேன் உங்களுக்கு, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனம் வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், அவன் சொல்றான் பாருங்க, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும் அப்படிங்கிறார். ஒரு அற்புதத்துக்கு அவர் ஒரு அப்ளிகேஷன் போடுறார் பாருங்க. எலியா, நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? நீங்க இன்னைக்கு விளங்க பண்ணணும்பா. இன்னைக்கு அக்கினி இறங்க பண்ணணும். ஏன் தெரியுமா அக்கினி இறங்க பண்ணணும்? அவர் கிளைம் பண்றாரு, நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்திருக்கிறேன். அல்லேலூயா. கவனிக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை நீங்க கவனிக்கும் போது அடுத்தது எப்படி மாறணும் கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு போகிறவர்களாக. அதாவது ஒரு வசனம் ஆச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா. இந்த சேவியர்ஸ் காலேஜில் அந்த சவுத்தில் வந்து நிறைய வசனங்கள் எழுதி போட்டிருப்பாங்க. சேவியர்ஸ் காலேஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் என்னென்னா, பாதையில் நடக்கிறவன் மனிதன், பாதையை உருவாக்குறவன் மாமனிதன் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த ஒரு சில வசனங்கள் அப்படி எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கும். என்ன, பாதையில நடக்கிறவன், யாரோ ஒருத்தர் போட்ட பாதையில நம்ம என்ன செய்கிறோம்? நடக்கிறோம். அவன் வந்து சாதாரண மனுஷன். ஆனா புதுசா ஒரு பாதையை உண்டு பண்றான் பாருங்க, அவன் தான் எப்படிப்பட்டவன்? அவன் தான் மாமனிதன். அல்லேலூயா. அதே போல நம்ம புதுசா காரியங்களை இதுவரை கேட்டதுபடி அல்ல, இதுவரை கேட்டு அதுபடி நடந்துட்டே இருந்தோம். இன்றைக்கு என்ன செய்கிறோம்? புதுசா கேட்போம் ஆண்டவர்கிட்ட. எலியா அப்படிதான் கேட்கிறார், ஆண்டவரை நீங்க இன்னைக்கு இறங்க பண்ணுங்க, அக்கினி இறங்க பண்ணுங்க. இதுவரை யாரும் கேட்காத ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான். வானத்துல என்ன செய்யுங்க? உம்முடைய வார்த்தையின் படிதான் ஆண்டவர் அக்கினி இறங்க பண்ண சொல்லி அவன்கிட்ட சொல்லல. அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் 30ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா வாசிங்க. நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். வந்தபோது செப்பனிட்டான் என்று சொல்லான். ஆ 12 கற்களை எடுத்தான். ஒரு பலிபீடத்தை கட்டினான். உண்டு பண்ணினான். விறகுகளை அடுக்கினான். ஒரு காலையை சந்து துண்டித்தான். விறகுகளின் மேல் வைத்தான். என்றான். ஊற்றினார்கள். நிரப்பினான். கர்த்தாவே, இதெல்லாம் செய்யறாங்க. என்னெல்லாம் செய்யறான்? முதல்ல தகக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பன் எடுக்கிறான். அடுத்து 12 கற்கள் எடுக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை சுத்தி உண்டாக்குறான். தானியம் அளக்கிற
2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணுகிறான். விறகுல அடுக்கிறான். காளையை சந்தா துண்டிக்கிறான். விறகு மேலே வைக்கிறான். அப்புறம் தண்ணியை கொண்டாந்து ஊற்ற சொல்கிறான். 12 குடம் தண்ணியை ஊற்றுறாங்க. இப்படிலாம் ஊற்றி தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புகிறான். அடுத்து இப்போதான் எல்லாம் செஞ்சுட்டு தான் சொல்கிறான், ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நீர் சொன்னபடி நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் இப்போ நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யணும். எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்க அவனுக்கு. அவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் உங்களுடைய வார்த்தையின்படி தான் செய்தேன் இன்றைக்கு என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், இன்னைக்கு நீங்கள் இந்த அக்கினி மாத்திரம் இறக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, இவன் இந்த வார்த்தையின்படி தான் இதையெல்லாம் செய்தான் என்று சொல்லி. உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையில் சிந்திக்கிறவங்க, தியானிக்கிறவங்க, அதில் கவனமாக இருக்கிறவங்க அதை இப்படி புதுசாக செய்ய பரிசுத்த ஆவியானவர் தூண்டுவாருங்க. நீங்கள் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா மோசேக்கு முன்னாடி நிறைய பேர் எழுப்பி நிற்கிறாங்க. அந்த கோராகின் கூட்டத்தார் எழுப்பி நிற்கிறாங்க. எழுப்பி நின்று மோசே மேலே பழி போடுறாங்க. நிறைய காரியங்கள், அவனை நீ செய்கிற தப்பு, உங்கள் கூட தான் கர்த்தர் இருக்கிறார், அப்படி இப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. சொல்லி அவன் மேலே பழி போட்டு அவனை தூஷிக்கிறாங்க. அப்போ மோசே ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. என்ன காரியம் சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இதுவரை இருந்திருக்கிறேன், நான் உண்மையாகவே உமக்கு உண்மையாக தான் இருந்தேன் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். மோசே சொல்கிறாருங்க, கர்த்தர் சொல்லலை. யார் சொல்கிறா? மோசே சொல்கிறாரு, இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை செய்யணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இவர் கட்டளை கொடுக்குறாரு. ஆண்டவர்கிட்ட இவர் ஒரு அப்ளிகேஷன் புதுசாக வைக்கிறார். தனக்குன்னு ஒரு விண்ணப்பத்தை கேட்டால் பரவாயில்ல, ஆனால் எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்கதாக பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? எல்லாரும் சாகிறது போல இவங்க சாகக்கூடாது. இவங்க எப்படி சாகணும்? பூமி பிளந்து கீழே போகணும். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. தேவன் அவன் சொன்னபடியே செய்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவன் சொன்னபடி. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிறவன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே அவனுக்காக தேவன் புதிய காரியங்களை செய்கிறார். புதுசா எடுத்தீங்களா? அந்த வசனத்தை எடுத்தீங்களா சிஸ்டர்? வாசிங்களேன். வாசிங்களேன். என்ன 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 ஆகுமாமா? என்ன ஆகும் தானே? என்ன ஆகும்? 16 16:28 வாசிங்க. அவன் சொல்றான் பாருங்க, என் மனசுபடி செய்யலப்பா, இந்த கட்டுப்பாடுகள், இந்த ஒழுங்குகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தா செஞ்சேன், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தா செஞ்சேன் என்பதை நிரூபிக்கும்படிக்கு. அப்படிதான் வாசிங்க. சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து நேரிட்டால். அவன் சொல்றான் பாருங்க, அவன் செத்தாலே பெரிய காரியம் நம்ம நினைப்போம். எனக்காக தேவன் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறாரு. மோசே சொல்றாரு, இவன் சகல மனுஷனும் சாகிறது போல சாகக்கூடாது. என்னை அனுப்புற கர்த்தர் தான் என்னை அனுப்பினார், கர்த்தர் தான் என்னை இதை செய்ய சொன்னார் என்று சொல்லி உண்மைன்னா, அதுதான் உண்மைன்னா என்ன நடக்கணும்? வாசிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதனால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக. போதும் சொல்றான் பாருங்க. மோசே அவமதிக்கிறாங்க அவங்க, ஆனா அவன் சொல்றான், இவங்க கர்த்தரை அவமதிச்சாங்க, கர்த்தர் என்னை அனுப்பினார், கர்த்தர் தான் என்னை இதை செய்தார் என்று சொல்லி உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்? இப்போ இவர்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்கள் சாகிறது போல என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாது, புதிய காரியத்தை நேரிட பண்ண வேண்டும். அவர் சொல்றாரு, என்னது? எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே,
நமக்கு செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா. இந்த வசனம் நம்மை அப்படி வழி நடத்தி செய்யுங்க. இந்த தேவனுடைய வார்த்தை அவர் சொல்றார் பாருங்க, வார்த்தையின்படியே வார்த்தையின்படியே அப்படிங்கிறார் பாருங்க. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்காக தேவன் என்ன செய்வாராம்? புதிய காரியங்களை செய்வார். நம்ம அதற்கு மாற ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சிந்தை மாறட்டும். இந்த தேவ வசனத்தின்படி வேத வசனத்தின்படி நடக்கத்தக்கதாக நம்முடைய சிந்தை மாறட்டும். இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய சிந்தை மறுரூபமாகணும். எப்படி மாறணும்? மறுரூபமாகணுங்க. ரட்சிப்பு என்று வந்து விட்டாலே அடுத்து இந்த வசனத்துல நாம குறியா மாறிடணும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் அவ்வளவு பெரிய காரியம். நீங்க எடுத்து வாசிங்களேன். ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா புஸ்தகத்துல 55ஆம் அதிகாரம் 9 to 13 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 55 9 to 13. பாத்தீங்களா? உங்கள் வழிகள் என் வழி அல்ல, உயர்ந்தது. சொல்லுங்க, கர்த்தருடைய வழிகள் என்னுடைய வழியை பார்க்கிலும் உயர்ந்தது. வாசிங்க. சொல்லிட்டு தான் சொல்றார் பாருங்க, உங்களுடைய வழியை பார்க்கலும் என் வழி உயர்ந்ததுப்பா. நீ நினைக்கிறது நீ சிந்திக்கிறத பார்க்கலும் நான் உனக்கா என்ன செய்வேன்? பெருசா செய்வேன். எப்போ தெரியுமா? வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் பூனியை நனைத்து எப்படியோ என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் வாய்க்கும். கம்பீரமாய் முழங்கும், கைகொட்டும். பாத்தீங்களா? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இந்த வசனம் வரும்போதுங்க உங்க வாழ்க்கை முச்செடியை போல இருக்கலாம். உங்க குடும்பத்துல முச்செடியை போல நிறைய பேர் உங்களை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் வசனம் புறப்பட்டு போச்சுன்னா அங்க முச்செடிக்கு பதிலாக என்ன முளைக்கும்? தேவதாரு விருட்சம், ஆசீர்வாதமான விருட்சம் முளைக்கும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கிறாங்களே. அல்லேலூயா. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. வசனம், தேவனுடைய வசனம். அவர் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அப்படின்னு. இது எப்படி என்னுடைய வசனம் மாறுகிறது என்றால், உங்க வாயிலிருந்தும் இப்படி புறப்பட்டு செல்லுகிற வசனம் இப்படி மாற்றும் அநேகரை. அப்படிதான் மாற்றியது. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் முழுக்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்படியே கனப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் மாத்திரமல்ல, நீங்க ஆதியாமத்திலிருந்து எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை கனமா எண்ணுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமானதா இருந்துச்சு. அல்லேலூயா. மோசே நியாயப்பிரமாணத்தை அவ்வளவு மதித்தார். ஆமா, அவருடைய கட்டளைகளை என்ன செய்கிறார்? அவர் அவ்வளவா மதிக்கிறார். அதனாலதான் 40 நாள் உபவாசம் இருந்து வாங்கிட்டு வர்றாரு. அவரு சும்மா நான் வாங்கிற மாம்சத்துல நான் வாங்கினதா இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்னா ஆவியில வாங்கினதா இருக்கணும் என்று சொல்லி அவர் 40 நாள் உபவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி வந்து அதைத்தான் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த 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 நியாயப்பிரமாண விதிகள் தான் ஜனங்களை எத்தனை 1000 வருஷங்கள் வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்தது. அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த வசனத்தை முக்கியப்படுத்துங்க. இந்த வசனத்தை அதிகமா படிங்க. இந்த வசனத்தை அதிகமா சிந்திங்க. இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கை அமைங்க. ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா இதற்கான தீர்வு எங்க இருக்குது என்று சொல்லி மனுஷரை தேடி அலையாம வசனத்தை தேடி அலைங்க. ஆண்டவரே, இதற்கான தீர்வு என்ன? அல்லேலூயா. வசனத்தை அதிகமா படிங்க. உங்க வாழ்க்கையில குழப்பம் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டா எதுக்கும் கவலைப்படாதீங்க. பேசாம பைபிள் எடுத்து என்ன செய்யுங்க? உட்கார்ந்துருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. பைபிள் எத்தனை எத்தனை அதிகாரங்கள் போகுதோ அதிகாரங்களை எண்ணாதீங்க. எண்ணாம என்ன செய்யுங்க? படிச்சுக்கிட்டே இருங்க. தேவன் உங்களுக்கு தெளிவு கொடுப்பாருங்க. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா முச்செடிகளை எப்படி மாற்றும்? அது தேவதாரு விருட்சமாக மாற்றும். அந்த கடைசி வசனத்தை பார்த்து திரும்ப வாசிங்க. முச்செடிக்கு பதிலாக முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிகளும் எழும்பும்.
நிர்மூலமாகாத நித்திய அடையாளம் கர்த்தருக்கு கீர்த்தியாக இருக்கும் உங்க வாழ்க்கையில. இதுவரை முச்சடிங்க, இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. வார்த்தையை ஆண்டவரத்துல இந்த வசனத்தை படிங்க. அது போக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம்னா நான் சொல்லியிருக்கேன்ல, 2 விதமான வசனங்கள் இருக்குது. ஒன்று, 2 விதமான வசனங்கள் இல்ல இதுலன்னு சொல்ல, பொதுவா சொல்லுவேன். நான் 2 வசனம் சொல்லுவேன், 2 காரியம் சொல்லுவேன். ஒன்னு லோகோ, இன்னொன்னு ரேமா அப்படின்னு சொல்லி. லோகோஸ் என்பது இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வசனங்களுமே என்னதான்? லோகோஸ். இதுல கர்த்தர் நமக்கு தருகிற வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரேமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற வசனம் என்ன? ரேமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருங்கள். சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கான ரேமா என்னது நமக்கு? இருளுள்ள ஸ்தலத்தில். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களா, எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேதுரு 1:19 எல்லாரும் எடுத்து வைத்து வாசிங்க. பொழுது விழுந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாய். இதுதான் என்னது? ரேமா. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி கொண்டு போகுது பாருங்க. ஸ்லோவா போகலாங்க, தவறே கிடையாது. வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றம் எப்படி இருக்கலாம்? ஸ்லோவா இருக்கலாம். ஏன்னா நம்முடைய முன்னேற்றம் ஸ்லோவா இருந்தாலும் அது ஸ்டெடியான முன்னேற்றம். ஆமென் சொல்லுங்க. துன்மார்க்கன் அவன் செழித்து அழிவான். 37ஆம் அதிகார சங்கீதத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் செழிப்பது அவன் நிரந்தரமாக அழிந்து போவதற்கு ஏதுவாகுமா. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 37 கடைசி பகுதியில் இருக்கும் பாருங்க. 35 வாசிங்க. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்தவன். சொல்லுங்க, அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்தவன். சொல்லுங்களேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. வாசிங்க. முதல்ல துன்மார்க்கன், இப்போ உத்தமனுக்கு வாங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பயப்படுகிறவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கலும் அதனுடைய முடிவை பார்க்கணும். நினைக்கிறேன் பிரசங்கில எழுதப்பட்டிருக்கு நினைக்கிறேன். ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை துவக்கத்தை பார்க்கலும் அதனுடைய முடிவை பார்ப்பது நலமா. இதுல சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கன் அவன் எடுத்தவன கடகடன் செழித்து வளர்ந்தான். உத்தமனோ, நீங்க ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். இது எந்த கதை? யாருக்கு கதை சொல்லுங்க. முயல் ஆமை கதை. முயல் ரொம்ப வேகமா ஓடிச்சு இடையில ரெஸ்ட் எடுத்து தூங்குச்சு. ஆனா ஆமை கொஞ்சமா நடந்து அது தன்னுடைய பாதையில ஜெயிச்சிட்டு ஸ்லோவா தான் வந்துச்சு. ஆனால் அதனுடைய பாதை ஸ்டெடியா இருந்தது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. அப்ப செம்மையானவனுடைய ஆரம்பம் அது ஸ்லோவாகத்தான் இருக்கும். ஆனா போக 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 அது யாரும் அசைக்கப்பட முடியாத ஒரு நாட்டப்பட்ட மரங்களாய். நீங்க ஏசாயா புஸ்தகத்துல 61ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. சீர்படுத்தவும் சிங்காரத்தையும் தைலத்தையும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். சொல்லுங்க, நாட்டின நீதியின் விருட்சங்கள். நான் என் குடும்பம் கர்த்தர் நாட்டின, அவருடைய மகிமைக்கென்று கர்த்தர் நாட்டின
நீதியின் விருட்சங்கள். ஹல்லேலூயா. புரியுதா? நாட்டின என்ற வார்த்தை அதுதான் முக்கியமா நான் சொல்ல நினைச்சேன். நாட்டின என்ற என்ன அர்த்தம்? நம்மை ஸ்டெடியா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். ஒரு இடத்துல நான் அவனை உறுதியான இடத்துல கடாவுவேன் அப்படிங்கிறார் ஏசாயால. ஒரு இடத்துல அவனை உறுதியான இடத்துல என்ன செய்வேனா, அதை போல உங்களை இப்ப நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் அசைந்து ஆடிதான். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதிலும் தென்றல் வீசும் போதிலும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதிலும் தென்றல் வீசும் போதிலும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு முன்னேற்றமான இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதுல சந்தேகமே இல்லை. அது கொஞ்சம் மெல்ல போகுது, அது கொஞ்சம் அசைஞ்சு ஆடி அசைஞ்சு போகுது. திடீர்னு புயல் காத்துல அசைது, திடீர்னு தென்றல் காத்துல அசைது, எல்லாம் நடக்குதுங்க. ஆனா அந்த கப்பல் அது மூழ்கி போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அது என்ன செய்கிறது இல்லை. அது ஏன்னா இது விசுவாச கப்பல். விசுவாச கப்பல் ஒரு நாள் என்ன செய்யாதது, மூழ்கி போகாது. விசுவாச கப்பல்னா அது இயேசு ஏறி இருக்கிற கப்பல். அது இயேசு ஒருவேளை பின்னாடி இருக்கலாம். நம்ம பார்க்கிறோம்ல, இயேசு கிறிஸ்து பின்னணியத்தில் என்ன செய்தார், அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். ஆனால் இயேசு இருக்கிற கப்பல் அது அயர்ந்து தூங்கி கொண்டுதான் என்றால் இயேசு அவர் தூங்கல். என்ன இடத்துல சொல்லும்போது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் தூங்கல். அவர் சீஷருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாரு, பரிசு. ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிறார். தூங்கி கொண்டிருக்கிறார் என்ற சொன்ன அந்த இடத்துல இருந்து வந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர் தூங்கவில்லை. விசுவாசிகள் அல்லது சீஷர்கள் அவரை விசுவாசித்து அந்த தைரியத்தோடு வாழ்க்கையில போக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்பிக்கிறார். ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு அன்பானவர்கள், இந்த காலவேளையில உங்களை பார்த்து அதான் கேட்கிறாரு. ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் களைத்து போனீர்கள், ஏன் கலங்கி போனீர்கள்? உங்களுக்காக பின்னணியத்தில் காணப்படாத காரியமா, காணப்படாத ஒரு இடத்துல இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் இயேசு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதிலும் தென்றல் வீசும் போதிலும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதிலும் தென்றல் வீசும் போதிலும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி. பயப்பட வேண்டாம். தேவன் தான் நம்மை கொண்டு சென்று கொண்டு. வார்த்தையில மாத்திரம் உறுதியா இருங்க போதும். நீங்க எவ்வளவு பெரிய இருள கடந்து போனாலும் சரி. பைபிள்ல சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டு தெரியுமா, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? அழுதுகிட்டே போறாங்க. அவருடைய பள்ளத்தாக்கு, அவங்க போற இடமெல்லாம் என்னது, அவளுக்கு அழுகை தான் நிரந்தரமா இருக்குது. அவள் அழு 84 சங்கீதமா வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. ஐயா, அழுகையின் பள்ளத்தாக்கு தான். இப்போ ஒரே அழுகுதான், ஒரே போராட்டம் தான், ஒரே பிரச்சனை தான், ஒரே பயம் தான். அன்னைக்கு நடந்து போயிட்டே இருங்க. இயேசு மாத்திரம் கையில வச்சுக்கங்க, வசனத்தை மாத்திரம் கையில வச்சு போயிட்டே இருக்கீங்க. நீங்க போங்க 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 அழுதுகிட்டே இருப்பீங்க. அழுக மாற 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 அப்படி நீரூற்றுகளாய் மாறுகிறது. கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச கால உபத்திரவங்கள், கொஞ்ச கால மோசங்கள், நாசங்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச கால நாச மோசங்க. இது நிரந்தரமான நாச மோசம் அல்ல, நிரந்தரமான குறைவுகள் அல்ல. பயந்துடுறோம் அதுலயே. ஓ, இப்படிதான் இருக்குமா வாழ்க்கை ஃபுல்லா? இல்ல, இப்படி அல்ல. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. நான் சொல்லிக்கிற ரட்சிப்பின் ஊற்றுகளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? மொண்டு கொள்வார்கள். ஆசீர்வாதங்களை மொண்டு கொள்வீர்கள் நீங்க. ஆமா, உங்க சந்ததி எல்லாம் ஆசீர்வாதமா தான் இருக்க போகுது. வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அந்த வசனத்தை கவனிங்க.
கவனிக்கிறது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில பிரயோகப்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க வசனங்களை. ஒண்ணுமே தெரியலையா, எனக்காக எல்லாவற்றையும் வெளிச்சம், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க, அவர் இரவை வெளிச்சமாக்குறதற்காக அவர் மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்தாராம். சாரி, அக்னி ஸ்தம்பத்தை. ஹல்லேலூயா. எனது இரவை வெளிச்சமாக்குறதுக்காக அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வந்தாராம். சங்கீதத்துல ஒரு இடத்துல இருக்கிறது, இரவை வெளிச்சமாக்குறதற்காக அக்னி ஸ்தம்பம். உங்க இருட்டை வெளிச்சமாக்குறதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போய்க்கொண்டே இருக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்க பசியை தீர்க்கிறதற்காக கீழ்காற்றை அனுப்புகிறார். அவர் கீழ்காற்றை அனுப்பி காடையை கொண்டு வந்தார். காடை கொண்டு வரதுக்கு வழியே இல்லை. அப்ப கர்த்தர் என்ன செஞ்சாரா, சமுத்திரத்திலிருந்து கீழ்காற்றை வர பண்ணி காடையை கொண்டு வந்து விழ செய்தார். வழி இல்லை, வாசல் இல்லை, திறப்பு இல்லை, மூடி இருக்குது. நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். உங்கள் பள்ளத்தாக்குகளை என்ன செய்யும், நிரப்பப்படும். நீங்களும் குடிப்பீங்க, உங்க மிருக ஜீவன் குடிக்கும், நீங்களும் குடிப்பீங்க, உங்களை நம்பி இருக்கிற உங்க பிள்ளைகள், உங்க நம்பி இருக்கிற எல்லாரும் குடிப்பாங்க. கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களை நம்பி வந்தபடினால. ஹல்லேலூயா. என்னது, உங்களை நம்பி வந்தபடினால உங்க கூட வந்து யாரையும் விட மாட்டாருங்க. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நிமித்தம் எல்லாருக்கும் தயவு பாராட்டினாராம். அவரு ஆபிரகாம் நிமித்தம் எல்லாருக்கும் தயவு பாராட்டினா யாரு, பார்வோன். ஆமா, எகிப்திய பார்வோன். ஆபிரகாம் ஒரு கட்டத்துல எகிப்துக்கு போறான் பாருங்க. அங்க பார்வோனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் நிமித்தம் அவன் கூட வந்து எல்லாருக்கும் தயவு பாராட்டினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நிமித்தம் உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க விசுவாச நிமித்தம் நீங்க வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அதாங்க முக்கியம், வார்த்தை தாங்க முக்கியம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றது, வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கான வார்த்தையை பிடித்து வைத்துக் கொள்ளுங்க உங்கள் இருதயத்துல. சங்கீதக்காரர் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, சங்கீதம் 119:11 வாசிங்க. நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை சொல்றார் பாருங்க என் இருதயத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம், பத்திரப்படுத்தி. ஹல்லேலூயா. ஒரு விலையேறப்பட்ட ஜுவல், ஒரு தங்கமா இருக்கலாம், வைரமா இருக்கலாம், அந்த நிச்சயம் நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறோம். மற்றெல்லாம் சேரு, நாற்காலி அதெல்லாம் அப்படி வெளியில வீட்டில் கிடக்கு. வீடு தானே, அதுவும் பூட்டப்பட்ட வீடு தானே, என்ன நடக்க போகுது. ஆனா அந்த ஜுவல்ல மாத்திரம் என்ன செய்யறோம், நம்ம பீரோக்குள்ள பத்திரமா வைக்கிறோம். எத்தனை தட்டு இருக்குது, எத்தனை டம்ளர் இருக்குது, என்னென்ன காரியமோ வீட்டில் இருக்குது. அதெல்லாம் வீட்டில் பீரோல சேர்ந்ததுக்கு ஆகும். வீடு முழுக்க பீரோ தான் இருக்கணும். அப்படி இல்லை, அதெல்லாம் பீரோல நம்ம வைக்க போறது இல்லை. எதைத்தான் வைக்க போறோம், டைமண்ட், கோல்டு, இதைத்தான் என்ன செய்ய போறோம், சில்வர், வெள்ளி, இதைத்தான் நம்ம வைக்க போறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தனா வைத்தேன். வெறுமனே வைத்தேன்னு சொல்ல என்ன செய்யறாரு, அப்படின்னு என்ன செய்கிறான், பத்திரப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
என் இருதயத்தில் வைத்திருந்தேன். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்களேன். 119 சங்கீதத்துல 81 82 வசனங்களை வாசிங்க. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேனா. எது காத்திருக்கிறேன்? இன்னும் 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 உம்முடைய வசனம் தாங்கப்பா, தாங்க தாங்க தாங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல வசனத்தை வாங்கிக்கிட்டே இருந்தோம், இப்போ அந்த வசனத்தின் நிறைவேறுதலை அனுபவித்துக் கொண்டே இருக்கு. நிறைய காலம் நீங்க ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் படிப்பாங்க தெரியுமா? 12 வருஷம் தானே? 11 வருஷமா? 11 வருஷம் 12 வருஷம் வச்சுக்கங்களேன். 11 வருஷம் 12 வருஷம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் வந்து என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வாங்க. எவ்வளவு பொறுமை பாருங்க அவர்களுக்கு. ஆனா கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். ஆனா நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக முதலாவது வாக்குத்தத்தங்களை வாங்கி கொண்டே இருக்கணுங்க. ஹல்லேலூயா. காத்திருங்க காத்திருங்க காத்திருங்க. வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது நிறைவேறாட்ட பிரச்சனை இல்லை, எழுதி வைங்க. இந்த வசனங்கள்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, போதும். அதாங்க சொத்து. சொத்து சுகம் எல்லாமே என்னதான்? எனக்கு வாக்குறுதி தான், வாக்குத்தத்தம் தான், தரிசனம் தான். பைபிள்ல யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 105 சங்கீதத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், சத்தமா சொல்லுங்க, நிறைவேறும் அளவும். சொல்லுங்க, நிறைவேறும் அளவும். காலம் எவ்வளவு காலங்க? எவ்வளவு காலம்? 17 வயது டு 35 வயது. நான் சொல்றேன், அவருடைய வார்த்தை நிறைவேறுவது, அவருடைய தரிசனம் நிறைவேறு. அவர் தரிசனத்தை தான் என்ன போட்டிருப்பாருங்க? அவருடைய வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை கிடையாது, அவனுக்கு முழுக்க முழுக்க தரிசனம் தான். நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த தரிசனமும் அந்த எந்த வாரத்தில் வரும்னு கேட்டிங்கன்னா, அறிவை உணர்த்துகிற வசனம். வசனம் அறிவை உணர்த்து, தரிசனம்லாம் அதில் தான் வரும், அந்த வாரத்தில் தான் வரும். அறிவை உணர்த்தும். அதனால தான் அந்த இடத்துல அவனுடைய தரிசனத்தை எப்படி போட்டிருக்கு? வார்த்தைன்னு போட்டிருக்கு. அது அறிவை உணர்த்தும் வசனத்தினால உண்டான ஒரு விளைவு. அதனால வார்த்தைன்னு போடப்பட்டு, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், அவருடைய தரிசனம் நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை என்ன செய்தான்? வசனம் அவனை அப்படி அவனை முதல்ல மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நிறைவேறல. நமக்கு இன்னைக்கு இன்னும் வசனங்கள் நிறைவேறல அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்துக்கு ஏற்ப, அதன் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ப, ஏன்னா அதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள் அநேக வேளையில் இருக்கிறோம். அதற்கேற்ப நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. என்னை மாற்றின பிறகு இந்த ஐஏஎஸ் படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரீட்சை எழுதிக்கிட்டே இருப்பான், எத்தனை இடம் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பான். ப்ரிலிமினரிம்பாங்க, அடுத்து என்னது? ப்ரிலிமினரிக்கு அடுத்து என்னது? ப்ரிலிமினரிக்கு அடுத்து முதல்ல ஆரம்பம் தான் ப்ரிலிமினரி. அடுத்து சொல்லுவாங்களே இல்லை ஐஏஎஸ் எழுதுறது, ஞாபகம் தெரியல. நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? மெயின்ஸ். ப்ரிலிமினரி அடுத்து மெயின்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ இது வருஷம் போய்கிட்டே இருக்கும். 7-8 வருஷம், 5-6 வருஷம், ஒரு சிலர் 1 வருஷம் 2 வருஷம், ஒரு சிலர் 7-8 வருஷம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடுவாங்க. மெயின்ல அடி வாங்கிடும். திரும்ப அவங்க எங்கேருந்து வரணும்? அவங்க ப்ரிலிமினரிலேருந்து வரணும், ஆரம்பத்துலேருந்து வரணும். திரும்ப மெயின்ஸ் மாத்திரம் எழுதலாம் அப்படிலாம் முடியாது ஐஏஎஸ்க்கு. திரும்ப ப்ரிலிமினரிலேருந்து அவங்க வரணும் ஐஏஎஸ்க்கு. ஏன்னா அவன் எங்கே போய் உட்கார போகிறான்? மேலான ஒரு இடத்துல உட்கார போகிறான். ஹல்லேலூயா. கலெக்டர் என்று அவன் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே அவர் தான் ஜட்ஜி. கலெக்டர் என்ற ஒரு பதவி, அது வேற. கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தானே, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஏன்னா மாவட்ட நீதிபதி, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிம்பாங்க கலெக்டர். எவ்வளவு பெரிய பதவிகள்! டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா. இந்த மாவட்டத்தில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் அவர் தான் என்ன செய்யணும்? நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லணும். அப்படி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். கலெக்டருக்கு இன்னொரு பேர். இவ்வளவு பெரிய பதவியில் உட்கார போற ஒரு ஏதோ சும்மா அந்த 1ஆம் கிளாஸ் எழுதுற மாதிரி, 2ஆம் கிளாஸ் அல்லது 10th வைங்களேன், அல்லது +2 வைங்களேன், எழுதுற மாதிரி எழுதி உட்கார்ந்துடலாமா? அவன் கலெக்டரியா, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. எனவே தான் கர்த்தர் செய்கிறார், புடமிடுகிறார். யோசேப்பு அவன் உலகத்தை போஷிக்கிற ஒரு இடத்துல போய் உட்கார போறான். அதனால அவர் என்ன செய்கிறார்? அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவனை என்ன செய்கிறாரு? அவனை தகுதிப்படுத்தி கொண்டாடுறாரு. அவன் தகுதி இல்லாம தான் அவனுக்கு அந்த இடத்துக்கு அவனை வச்சிட்டாரு, முதல்ல செலக்ட் பண்ணிட்டாரு, அது வேற விஷயம். ஆனா அவன் அங்க போய் உட்காரும்போது ஒண்ணு தெரியாம போய் உட்காரக்கூடாது. அதுக்காக என்ன செய்கிறார்? அவர்
அவருடைய வசனம் அவனை என்ன செய்கிறது? புடமிடுகிறது. எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால தேவன் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றாம இருக்கலாங்க. ஆனா நிறைவேற்றுற பாதையில தான் உங்களை நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிற. கையை தட்டி அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொன்னவைகளை நிறைவேறி தீர்மானமும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். நம்மளை அப்படியே முழந்தால் படியிடலாமா? கர்த்தர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? உங்கள் வாழ்க்கை இருளா இருக்கலாங்க. அது குறைவினால உண்டானதா இருக்கலாம், வியாதியினால உண்டானதா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தார் ஒரு சிலர் உண்டாக்குகிற இருட்டா இருக்கலாம். அது அடிக்கடி உங்க வாழ்க்கையை குடும்பத்தை இருட்டாக்கிறாங்க அவருடைய பேச்சினால, அவருடைய செய்கையினால. கவலைப்படாதீங்க. உங்க கையில இருக்கிற வசனம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனம் இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற வெளிச்சம். அது ஆமா உங்களை நடத்திக்கிட்டே இருக்கும். பைய நடத்தலாம், மெல்ல மெல்ல நடத்தலாங்க. ஆனா அது உங்களை நடத்துகிறத விடவே விடாது. அப்படியே